திருமணத்திற்கு உதவிய ரயில்வே இணைப்பு ரயிலை தாமதிக்க வைத்து திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது இந்திய ரயில்வே. மும்பையைச் சேர்ந்த சந்து வாக் என்பவருக்கு அஸ்ஸாமில் உள்ள கவுஹாத்தியில் ஒரு பெண்ணுடன் திருமணம் நடைபெற இருந்தது. மணமகன் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து மொத்தம் 34 பேர் மும்பை ஹவுரா கீதாஞ்சலி ரயிலில் புறப்பட்டுள்ளனர். அந்த ரயில் 2024 நவம்பர் 11ஆம் தேதி பிற்பகல் 1:05 ஹவுரா வந்து சேர வேண்டும். அவர்கள் ஹவுராவிலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்படும் ஹவுரா கவுஹாத்தி சாய்ராகாட் ரயிலில் கவுஹாத்திக்கு செல்ல வேண்டும். ஆனால் கீதாஞ்சலி ரயில் செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. உடனே மணமகன், என்னுடைய திருமணத்திற்காக சாய்ராகாட் ரயிலை பிடிக்க வேண்டும், நாங்கள் வரும் கீதாஞ்சலி எக்ஸ்பிரஸ் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது, ரயிலை தவற விட்டு விடுவோமோ என்று அஞ்சுகிறேன் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதி தங்கள் ரயில் டிக்கெட்டுகளின் நகலை இணைத்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவையும் ரயில்வே துறையையும் டேக் செய்திருந்தார். இதுகுறித்து ஹவுரா கோட்ட மேலாளருக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து உத்தரவு வந்தது. உடனே சாய்ராகாட் ரயிலை சிறிது நேரம் தாமதிக்க செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கீதாஞ்சலி எக்ஸ்பிரஸ் ஹவுரா ஸ்டேஷனின் புதிய வளாகத்தின் 24வது நடைமேடைக்கு வர இருந்தது. கவுஹாத்தி செல்லும் சாய்ராகாட் எக்ஸ்பிரஸ் பழைய வளாகத்தின் 9வது நடைமேடையிலிருந்து புறப்பட இருந்தது. ஆகவே பழைய வளாகத்தின் 24வது நடைமேடையிலிருந்து புதிய வளாகத்தின் 9வது நடைமேடைக்கு வருவதற்கு பேட்டரி கார்கள் தயாராக வைக்கப்பட்டன. கீதாஞ்சலி ரயில் மாலை 4:08 வந்து சேர்ந்தது. உடனே கல்யாண குழுவினரை பேட்டரி கார்களில் ஏற்றி சாய்ராகாட் எக்ஸ்பிரஸ் நிற்கும் நடைமேடைக்கு அழைத்து வந்தனர். திருமண வீட்டார் ஏறியதும் சாய்ராகாட் ரயில் சிறிது தாமதமாக புறப்பட்டு சென்றது. இதற்காக மணமகன் ரயில்வே துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் பதிவை ரயில்வே மறுபதிவு செய்துள்ளது. ரயில்கள் குறித்த நேரத்தில் இயங்காதது தவறு, அப்படி இயங்கியிருந்தால் இந்த சிக்கல் எழுந்திருக்காது. தாமதமாக ரயிலை இயக்கிவிட்டு அது வந்து சேரும் வரை இன்னொரு ரயிலை தாமதிக்க வைத்து தனக்கே பாராட்டாக ரயில்வே துறை தெரிவித்திருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எப்படியோ இளைஞர் ஒருவரின் திருமணத்திற்கு இந்திய ரயில்வே உதவியுள்ளது சந்தோஷம்தான். இதுபோன்ற சுவையான செய்தி தொகுப்புகளை தவறாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.